100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பெண்களின் வேலை நேரத்தை மாற்ற வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்டம் நாசரத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் ஒருவர் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மாலை நேரங்களில் 2 மணி நேரம் மட்டும் பணியாளர்களை மரக்கன்று நடுதல், மரங்களை பேணுதல், தண்ணீர் ஊற்றுதல் போன்ற பணிகளில் ஈடுபடுத்தலாம் என்று அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். 100 நாள் வேலை திட்டம் நல்ல திட்டம். ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும். இப்போ 100 நாள் இருக்குது. இந்த 100 நாள் அழகாக மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டாங்க. மீதி 265 நாள் என்ன ஆகும்? மரம் தழுக்குமா? ஒரு கேள்விக்குறி. நாங்கள் என்ன சொல்ல வரோம், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 100 நாள் 600 மணி நேரம். இந்த 600 மணி நேரத்தை 300 நாளைக்கு மாற்றி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், ஒருத்தங்களுக்கு 10 மரம், நீங்கள் இந்த 10 மரத்தை நீங்கள் தான் பொறுப்பாக அந்த 300 நாளும் தண்ணி ஊற்றணும்னு சொன்னீங்கன்னா அந்த மரம் அழகாக என்ன பண்ணிடும்? தழுத்து வந்துடும். அப்போ நம்ம சம்பளத்தை எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 3000 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும். காலையில் விவசாய வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் என்ன பண்ணலாம், மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம். அப்படிங்கும்போது இந்த திட்டம் வேஸ்ட் ஆகுது. நம்முடைய வரி பணம் வேஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. நீங்கள் கடந்த வருடம் எத்தனை வருஷம் தண்ணி ஊற்றிருக்கேன்னு அமௌண்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மரம் வளரவே இல்லை. ஒழுங்காக அந்த திட்டத்தை நம்ம பயன்படுத்தினோன்னா நம்முடைய நாடு பசுமையாக என்ன பண்ண எல்லாருமே மாறினாங்க.